ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷின்ஸ்லேருந்து வந்திருக்குது. இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே வந்து 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் ஜாப் எலிஜிபிள் தான். இது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்ட் வைஸில் வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஆனால் மினிமம் 10th ஸ்டார்ட் ஆகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 26,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்கச்சக்க அலவன்சஸும் இருக்குது. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்டோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்கு தான் February மாதம் 8ஆம் தேதி ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாத்துக்குமான சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வந்திருக்கு. இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. இவங்க வந்து மொத்தம் வந்து 17 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்டோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் சரி நோட்டிஃபிகேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், அதாவது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமோட நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இருந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பத்தாரோட பெயர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தந்தை பெயர், அதுக்கப்புறம் வந்து பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட தற்போதைய வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. கடைசியாக வந்து உங்களோட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து என்னென்ன நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ காப்பி வந்து அதாவது ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணுமோ அதோட லிஸ்ட்டையும் கீழே கொடுத்துருக்காங்க. அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அட்டாச் பண்ணி இதை வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்களே உறுப்பினர் செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணி அலுவலகம் 5 பீச் ரோடு கடலூர், இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்னைக்குள்ளே நம்ம வந்து சப்மிட் பண்ணணும்னா நம்ம வந்து February மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து அவங்க கைக்கு போகிற மாதிரி நம்ம வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லைனா நம்ம வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம February மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே அவங்க கைக்கு போய் சேர்கிற மாதிரி நம்ம வந்து அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாவட்ட திட்ட மேலாளர், அதாவது ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து BAMS, BUMS, BHMS, BSMS, BNYS இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் படிச்சா இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். வயசு வந்து 35 வயசுக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் வந்து உங்களுக்கு 30,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டேட்டா அசிஸ்டன்ட், அதாவது தகவல் உதவியாளர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்படின்னா ITI, அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லை பிடெக் வந்து CS இந்த மாதிரி நீங்கள் வந்து எதாவது முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 35 வயசுக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து 15,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மருத்துவ உளவியலாளர், அது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இதுக்கு வந்து MSc சைக்காலஜி, அப்படி இல்லைன்னா MPhil கிளினிக்கல் சைக்காலஜி, அப்படி இல்லைனா MA, அப்படி இல்லைனா MSc சைக்காலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது போக வந்து நீங்கள் வந்து 6 மாதம் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் இதுக்கு வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி வந்து 18,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிஸ்ட், இதுக்கும் சேம் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் தான். இதுக்கு வந்து வயசும் சரி சேலரி சேம் தான். அதுக்கப்புறம் வந்து வட்டார தரவு உள்ளீட்டாளர்கள், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சுக்கணும். அப்படி இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் 1 year PG டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வயசை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 13,500 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். அது போக உங்களுக்கு MS ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்கான சேலரி வந்து 12,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதில் வந்து எல்லா ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இயன்முறை மருத்துவர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசியோதெரப்பி வந்து நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 13,000 ஸ்டார்ட் ஆகுது.
அதுக்கப்புறம் வந்து இடைநிலை சுகாதார பணியாளர், இது வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறதுல இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 3 வேகன்சி. இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா, கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடிச்சுக்கணும், அப்புறம் என்ன பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 18,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கிளீனர் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் வந்து இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து 8,500 சேலரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் இன் லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 18,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து லேப் டெக்னீஷியன் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் வந்து கேட்காங்க. இதுக்கு வந்து கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 13,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பல்நோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 12th வந்து பயாலஜி அப்புறம் பாட்னி அண்ட் ஜுவாலஜி தரமாக நீங்கள் படிச்சுக்கணும். அது போக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் வந்து தெரிஞ்சுக்கணும். அது தமிழ் வந்து எஸ்எஸ்எல்சியில் உங்களோட ஒரு பாடமாக எடுத்து வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது போக வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 2 வருஷம் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அப்படி இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அப்படி இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 14,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நகர சுகாதார செவிலியர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ கோர்ஸ் இன் ஆக்சிலரி நர்ஸ் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 14,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கான சேலரி வந்து 8,500 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நுண் கதிர்வீச்சாளர், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஆர் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி டெக்னீஷியன் முடிச்சுக்கணும். சேலரி வந்து 13,300 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து உளவியலாளர், இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் சைக்காலஜி அப்படி இல்லைனா எம்எஸ்டபிள்யூ முடிச்சுக்கணும். அப்படி இல்லைனா கிராஜுவேட் இன் சைக்காலஜி வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 23,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பல் மருத்துவர், இதுக்கு வந்து பிடிஎஸ் குவாலிஃபிகேஷன் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 26,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னெல்லாம் நீங்கள் வந்து ஆவணங்கள் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியான சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மதிப்பெண் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதி சான்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளியோ இல்லை விதவையோ இல்லை கணவரால் கைவிடப்பட்டவங்களோ அதுக்கான நீங்கள் சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆதார் அட்டையோட நகல் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான வந்து சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெம்பரரி பேசிஸ் தான் எடுக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி தான் எடுத்திருக்காங்க. இந்த ஜாப் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுபோக நம்மளோட வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.